ஹலோ, ஹலோ. நாங்க லோன் ஏஜென்சில இருந்து கால் பண்ணிருக்கோம். லோன்லாம் வேணாங்க. இல்ல, லோன் தரத்துக்கு கால் பண்ணல, கொடுத்ததை வாங்குறதுக்கு தான் நாங்க கால் பண்ணிருக்கோம். யாருக்கு கொடுத்துருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட்க்கு. ஹஸ்பண்ட் நேம் சொல்லுங்க. சஞ்சய். சஞ்சயா? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் தானே? சஞ்சய் தான். ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? எங்க இருந்து? எந்த ஏஜென்சி? நானும் வேலூர் தான், எங்க ஏஜென்சியும் வேலூர் தான். அவங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. லோன்லாம் வாங்கினேன்னு சொல்றீங்க. இல்ல, வந்துதான் வாங்கிட்டு போனாங்க. ஒரு 3 நாள் வந்து வாங்கிட்டு போனாங்க 10 லட்சத்தை பாதி பாதியா. பாதி 10 லட்சமா? ஆமா, பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க எங்க கிட்ட. எங்களுக்கு கல்யாணமே 1 மந்த் கூட ஆகும். எங்க கல்யாணம் ஆகி. ஏங்க, என்கிட்ட பில்லு எல்லாமே இருக்கு, சொல்றதை கேளுங்க. நீங்க பில்லு காமிச்சனால கல்யாணம் ஆன ப்ரூஃப் காமிச்சோம்னா 1 மந்த் தான் ஆச்சு. அதை வச்சு நாங்க என்னங்க பண்றது? எங்களுக்கு தேவை அமௌண்ட். நீங்க பில்லு காமிச்சு நீங்க பில்லு வச்சு நான் என்ன பண்றதுங்க? நீங்க வேணா அவர்கிட்ட எனக்கு கால் பண்ணிட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுங்க. ஓகேங்க, இருங்க, நான் கால் பண்ணிட்டு வரேன். சொல்லுமா. அதுதாங்க அவங்க வந்து கால் பண்ணாங்க. லோன் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்காங்க 10 லட்சம் ரூபாய் 2 டைம் வந்து வாங்கிட்டு போனாங்க சொன்னாங்க அவங்க. அதாம்மா, அது ஆப்ல வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கும். அது வாங்கிக்கலாம் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நீ திரும்ப கால் பண்ணி கேட்டு பாருமா. சரி, ஓகேங்க, இருங்க, நான் கால் பண்ணிட்டேன். ஓகேம்மா. ஹலோ. ஹலோ, நீ என்னம்மா கடலாரி எல்லாம் விட்டுட்டு இருக்கியாம்மா? கடை விட்டுட்டு இருக்கியா? அவங்க லோன் வாங்கலாம் சொன்னாங்க, அப்ளை பண்ணலாம் சொன்னாங்க. நீங்க என்ன லோன் வாங்கினீங்க அப்படி இப்படின்னு எது இஷ்டம் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்க புருஷன் தானே? என்னோட புருஷன் தான். ஓகே, நீ சொல்றது ஓகே. ஆனா அவன் 50,000 வாங்கினாலும் ஊரை விட்டு ஓட்டுமா? நீ என்னமா 10 லட்சம் சொல்றியம்மா? நீ என்னமா பண்றது?